அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பேச இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு ஆச்சரியமான ஒரு தலைப்பு, நாக்கை அடக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் அடக்கி விடுவார் என்ற தலைப்பிங்கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லோருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை படிப்பினை பெற்று வாழக்கூடிய அல்லாஹுடைய பாதுகாப்பான வாழ்க்கை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தார் முடியுமான ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஸதகல்லாஹுல் அலீம். وقال نبينا صلى الله عليه وسلم واتقي دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله الحجاب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவரை போற்றி வளர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய சப்ஜெக்ட், நாக்கை அடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அடக்கி விடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான ஆட்சியாளர்களை உலகத்திலே கண்டு வந்து கொண்டிருக்கிறார். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்கம் மந்தஷா வ தன்ஜியுல் முல்கம் மிம்மந்தஷா. ஆட்சி எல்லாம் அல்லாஹுக்கே உரித்தவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு தான் ஆட்சி. அந்த அல்லாஹ் செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்து அந்த அழகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த ஆட்சியை நாம் எல்லாம் உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் நம்ம எல்லாம் பார்த்து வருகிறோம். அதிலே அமெரிக்காவிலே இப்போது பதவியேற்ற ட்ரம்ப் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ஒரு வார்த்தையை வெளியிட்டார். நம்மெல்லாம் அறிவோம். நம்மெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் வீடியோ தளங்களிலே பரவலாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பை நம்ம பார்க்கிறோம். காசாவுக்கு ஒரு செய்தியை விட்டார். பதவியை ஏற்பதற்கு முன்னால் உங்களுடைய இஸ்ரேலுடைய பிணக்கைதிகளை அனுப்பாவிட்டால் நரகத்தை நான் காட்டுவேன் என்று வாக்குறுதியை கொடுத்தார். நம்ம விமர்சனத்துக்காக வேண்டி சொல்லவில்லை, எல்லோரும் ஒரு படிப்பினிக்காக வேண்டி தான் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் எப்படி மக்களுக்கு நல்ல விதமான முறையிலே தலைமைத்தனத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரவேன் என்பதற்காக வேண்டி தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ட்ரம்ப் அந்த காசாவுக்கு பிணக்கைதியை அனுப்பாவிட்டால், நான் காசாவுக்கு அந்த இஸ்ரேலுக்கு அந்த இஸ்ரேலுடைய பிணக்கைதியை அனுப்பாவிட்டால் காசா அந்த நாட்டுக்கு நான் நரகத்தை காட்டுவேன் என்ற அந்த செய்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய நாக்கை அடக்கி வைத்து விட்டான். கலிபோர்னியா டாஸ் ஏஞ்சில் நரகத்தை எரியக்கூடிய தீயை அணைக்க முடியாமல் அந்த நாட்டு மக்கள் நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இது மிகப்பெரிய வரலாறாக இருக்கிறது. உலக ஆட்சியாளர்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கிறது. ஏராளமான சக்தி அல்லாஹுக்கே உரியது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அனைத்துக்கும் சக்தி உடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நம்ம ஓதக்கூடிய நம்ம சூரத்து ஃபாத்திஹாவிலே நம்ம ஓதக்கூடிய கடைசி ஆயத்து, கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானவர்களை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பு செய்வாயாக, ஆமீன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்ம பார்க்கக்கூடிய யகூதிகளும் நஸ்ரானிகளுடைய அந்த சதித்திட்டங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சதித்திட்டங்களை வைத்தபோது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகான முறையிலே மென்மையான முறையிலே அவர்களுக்கு பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாம் எல்லாம் அறிவோம். குப்பையை கொட்டுவாங்க, ஆறாங்கல்ல தூக்கி ஊட்டி விடுவாங்க, நடக்கின்ற பொழுது புதக்குழியிலே பதித்து சதித்திட்டம் போட்டு குழியிலே விடுவதற்காக வேண்டி கங்கணம் கட்டி கொண்டிருப்பாங்க யகூதி நஸ்ராக்கள். அது மாதிரி பள்ளிவாசலுக்குள்ளே வந்து யூரின் இருந்து விடுவாங்க. எல்லா செய்திகளையும் பார்க்குறோம். எந்த நேரத்திலையுமே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய உலக ஆட்சியாளர்கள் சொன்னால்
நபி அவங்க தான், நபியுடைய ஆட்சி தான், உடைய சொற்கள் தான் மென்மையான சொற்களும், அந்த நாவை அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய வார்த்தைகளை தானே பேசக்கூடிய ஏராளமான சம்பவத்தை வரலாறுகளை 1500 ஆண்டுகளாக நம்ம ஆராய்ச்சி செய்து வருகிறோம். உலகமே வகைப்படுத்தி இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கின்றார்கள். நம்ரூத் உடைய ஆட்சி அதிகாரத்தை பார்க்கணும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே ஆட்சியாண்ட நம்ரூத், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக சக்தி பெற்றவன், அவன்தான் எல்லோருக்கும் தீர்ப்பளிக்கிறான் என்று சொன்ன பொழுது நம்ரூத் 2 கைதிகளை வர வைத்து, ஒருவரை கொலை செய்து நான் கொலை செய்து விட்டேன், இவனை நான் தண்டித்து விட்டேன், இன்னொருத்தரை விட்டு விட்டேன் என்று சொல்லி அல்லாஹுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நாக்க அடக்காமல் பேசிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நொண்டி கொசுவை வைத்து காதுக்குள்ள போய் நம்ரூதுடைய நாக்கையை அடக்கி வைத்தான். அடக்கி வைத்துமல்லாமல் அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்ரூதை அப்படியே அழித்து விட்டான். வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஆட்சியாளர்கள் நாக்கை அடக்கவில்லை என்று சொன்னால் அந்த இறைவன் அவருடைய நாக்கை அல்ல, அவர்களையே அடக்கி விடுவான் என்பதை ஏராளமான வரலாறு நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். குர்ஆன் ஷரீஃபில் ஏராளமான வரலாறுகளை நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, வத்தகி தஅவத்துல் மظلوم ஃபைன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹில் ஹிஜாப். வத்தகி தஅவத்துல் மظلوم, அநீதம் அளிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் ஃபைன்னஹா லைஸ பைனஹுமா வ பைனல்லாஹ், அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள எந்த திரையும் இல்லாமல் அந்த துவா அப்படியே அல்லாஹுடைய அரிசி தட்டி கபூலாக்கி விடுவார் என்பது ஏராளமான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். ஒருத்தருக்கு நம்ம ஒருத்தருக்கு அநீதம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அநீதம் செய்யப்பட்ட அந்த நபர் அவர் நொந்து கஷ்டப்பட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார் என்று சொன்னால் எந்த தரையும் இல்லாமல் அப்படியே அல்லாஹ் துவா கபூல் செய்து விடுவான். அவர் யாராக இருந்தாலும் சரி, வலவு மின் காஃபிரின், அவர் காஃபிராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு எந்த மதத்தை சாராமல் இருந்தாலும் சரி, நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அநீதம் அளிக்கப்பட்டவனுடைய துவாவை பிரார்த்தனையை வெகு சீக்கிரமாக அவன் நிறைவேற்றி விடுவான், கபூல் செய்து விடுவான், பிடியை பிடித்து விடுவான் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான வரலாறுகளை நாம் எல்லாம் அறிவில்லையா? அன்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலக முஸ்லீம்களே, நாம் எல்லாம் ஒருத்தர் நம்ம பார்க்கின்ற பொழுது ஏழாவது ஒரு நபர்களை பார்த்து அநீதம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம தேவையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலக நாட்டு தலைவர்களுடைய ஆட்சியாளருக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அந்த ஆட்சியாளருக்கு மத்தியிலே ஏராளமான சிறுபான்மையினர்களை வஞ்சிக்கக்கூடிய, சிறுபான்மையினர்களை கொடூரம் செய்யக்கூடிய அந்த அபநிலையை பார்த்து அந்த அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இன்னும் அந்த அமெரிக்கா கலிபோர்னியாவிலே லாஸ் ஏஞ்சலிலே அந்த நெருப்பு பற்றி கொடுக்கிற நெருப்பை எவ்வளவு பெரிய விஞ்ஞானி இருந்தாலும், எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய வல்லரசா நாடாக இருந்தாலும் சரியே, அந்த நெருப்பை அடைக்கவே முடியாது அல்லாஹ்வை தவிர. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் நினைத்தாதான் அந்த நெருப்பை அணைக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு வல்லரசு நாடாக இருந்தாலும் சரியே, ட்ரம்முக்கெல்லாம் மிகப்பெரிய ட்ரம்மு தலைவராக இருந்தாலும் சரியே, அந்த நெருப்பை யாராலும் அடிக்க முடியாது, அழைக்க முடியாது. அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்வானாக. இன்னும் ஏராளமான வரலாறுகள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே ஃபிரௌன் அனரப்புக்கும் இல்லாலா, சிறுபான்மை மக்களை அப்படியே கொண்டு குவித்தான். சின்ன குழந்தைகளை, பிறந்த குழந்தைகளை, 70,000 குழந்தைகளை கொண்டு குவிக்கப்பட்ட அந்த ஃபிரௌன் அந்த நாக்கை அடக்கவில்லை. என்ன சொன்னான்? அனரப்புக்கும் இல்லாலா, நான் தான் இறைவன் என்று சொல்லி அல்லாஹ் கொடுத்த நாக்கை அவன் அடக்கவில்லை. அல்லாஹ் அந்த நாக்கை நெயில் நதியிலே அடக்கிவிட்டான். சகோதரர்களை, ஏராளமான படிப்பினைகள் நாம் எல்லாம் ஒருத்தருக்கு யாராக இருந்தாலும் சரி அநீதம் அளிக்காம, குறிப்பாக உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள், தலைவர்கள், சிறுபான்மை மக்களுடைய விஷயத்திலே மிகவும் ஒரு படிப்படியாக இந்த அமெரிக்கா உடைய காட்டுத்தீயின் மூலமாக நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். அது நிலநடுக்கம், அது மாதிரி
புயல் மலைகள், புயலில் பாதிக்கப்படக்கூடிய அந்த புயல் மலைகள், நெருப்பு, பனி பொழிமலைகள், இதெல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடூரமான அபகர அல்லாஹ்வுடைய கோபப்பருவை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக அல்லாஹ்வுடைய அந்த படிப்பினையான அல்லாஹ்வுடைய அதாவை விட்டு நாம் எல்லாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும், நாம் எல்லாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட புனிதமான ரஜபு ஷாபானுடைய நாட்களுடைய பர்க்கத்தை கொண்டு இன்னும் நாளைக்கு திங்கட்கிழமை இரவிலே நம்ம மேராஜுடைய ராவாக இருக்குது. அது மாதிரி ஷாபான் பிறக்க இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபு ஷாபானும் எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மீடியாக்களை காணுகின்ற எல்லோருக்கும் அவருடைய எல்லா தேவையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவானாக. வியாபாரங்களில், வீடுகளிலே, மனை மக்கள் அல்லாஹ் பரக்கத் செய்து அவங்களுடைய செய்யக்கூடிய தொழிலே, வேலை வாய்ப்புகளை அல்லாஹ் பரக்கத்தை செய்து எல்லோருடைய நோயொடிகளையும் அப்புறப்படுத்தி உள்ளத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து நோன்புகளை வைத்து இபாதத்தை செஞ்சு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய நன்மக்களாக, முத்தகீங்களாக வல்லவன் அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.